செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழக கலையரங்கத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பூத் வலிமைப்படுத்தும் பயணம் மற்றும் மாநில பயிலரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டரங்கானது வாக்குச்சாவடிகளில் முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக சென்று வலிமைப்படுத்தும் வகையில பல்வேறு கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டது. அதே போல பாஜக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம், பெண்களின் பிரதிநிதித்துவம், தெருமுனை கூட்டங்கள், சமூக ஊடக பரப்புரை உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட அறிவுரை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் முக்கியமான ஒரு விஷயமாக 7 கட்டங்களாக மாநாடு நடத்த பாஜக சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகம் முழுவதும் பாராளுமன்ற தொகுதி வாரியாக மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான இடம் மற்றும் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடானது திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், தஞ்சாவூர், திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் மாநாடு நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருநெல்வேலியிலும், செப்டம்பர் 13ஆம் தேதி மதுரையிலும், அக்டோபர் 26ஆம் தேதி கோயம்புத்தூரிலும், நவம்பர் 23ஆம் தேதி சேலத்திலும், டிசம்பர் 21ஆம் தேதி தஞ்சாவூரிலும், ஜனவரி 4ஆம் தேதி திருவண்ணாமலையிலும், அதே போல ஜனவரி 24ஆம் தேதி திருவள்ளூரிலும் இந்த மாநாடானது நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் அதே போல பிரதமர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக நமக்கு தகுந்த தகவல் தெரிவிக்கின்றன. அதே போல கிளை செயலாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை அளிக்கும் வகையில இந்த மாநாடு திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு அந்த கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து அவர்களுக்கு ஆலோசனையானது வழங்கப்பட்டு வருகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.